ஃபாதர்னை கூப்பிடும்போது முதல்ல கூப்பிடும்போது எனக்கு 2 தலைப்பு தந்தாங்க, 4 தலைப்பு தந்துட்டாங்க. அவங்க எங்க அங்க கலந்துகிட்டவங்க சரி வரும் 4 தலைப்பு தந்தாங்க. நான் அதுக்கு ஏற்றாப்புல வந்தேன். இப்ப என்கிட்ட சொன்னது ஒவ்வொரு துறையினரும் அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு உணர்ந்து கொள்ளணும். இதுதான் ஃபாதர் எனக்கு சொன்ன ஒரு பொறுப்பாக இருந்தது. நான் தமிழகத்தில் முதல் முறையாக நான் இதை வெளியிடும்போது எனக்கு தமிழக இயக்குனராக இருந்தவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு துறைகளும் என்ன செய்யலான்னு நான் ஒரு புக்கு போட்டிருக்கிறேன். நானே எங்க அன்பியத்துக்கு நான் ஒரு புக்கு போட்டேன். நான் அன்பிய தலைவராக இருக்கும்போது, அப்புறம் அன்பிய ஒருங்கிணைய தலைவராக வந்தபோது எங்க ஊருக்கும் பக்கத்துல பரித்தறை தோட்டம்னு கிளைப்பங்கு 2 பேருக்கும் இணைந்து ஒரு அன்பியம் இன்ன பணிகளை செய்ய வேண்டும். இஸ்ரார் என்னென்ன செய்யலாம், இளைஞர் என்னென்ன செய்யலாம், குடும்பம் இப்படின்னு சொல்லி போட்ட புக்கு. அதனால உங்களுக்கு அதையும் சொல்லுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும்னு தான் இந்த ஒரு அமர்வு போயிட்டு இருக்குது. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த நான் நடத்துற இந்த பாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது உள்வாங்க முடிஞ்சிருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரிய முடியுதா? முடியுது இல்ல? சரி, அது உங்களுடைய எண்ணங்களையும் இந்த எண்ணத்தையும் உரசி பார்க்க முடியுதா? கேள்வி கேட்கலாம். சார் அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால என்ன அதுக்குள்ள டைம் இருக்குது. ஓகே, அப்போ இந்த பணிகள் ஒவ்வொரு துறைக்கு என்னென்ன பணிகள், அது ரொம்ப சிம்பிள். குழு ஆய்வில் போயிடும். நான் செராக்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். உங்க அந்த டீம் உட்கார்ந்து பேசுவீங்க, சந்தேகங்களை கேட்கறதுல அப்படி போயிடும். சரியா? அப்புறம் ஒரு அன்பியம் நடத்துறது எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா நடத்திட்டு இருக்கிறோம். இங்க ஒரு பாணி நடந்துட்டு இருக்குது. எப்படி ஒரு அன்பியத்தை நடத்தலாம், எப்படி தயாரிக்கலாம், இன்னும் அழகா செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபாதர் இன்னொரு கருத்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்றாங்க. ஓகே, அப்ப யாராவது ஒரு ஆள் சார் இவ்வளவுதான் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு எழுப்பி சொல்ல முடியுமா? சார் நீங்க சொன்னது இவ்வளவுதான் சார். 2 பேர், சார் இவ்வளவு நேரமும் நீங்க இதைத்தான் எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். யாரு தைரியமா வர்றீங்க? ஏன்னா நம்ம எவ்வளவு கேட்டாலும் 10% தான் மனசுல நிற்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்து கேட்டால் அப்படி ஒரு சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து கேட்டு செய்து தான் ஒரு 80% புரியும். யாராவது ஒரு ஆள் இங்க ஒரு உங்கள் பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், என்னதான் சொல்லி இருக்கிறேன். ஓகே, நீங்க அடிக்கடி எழும்புறீங்க, இன்னொரு ஆள் எழும்ப சொல்லட்டா? நான் சொன்னது இந்த வகுப்பை பற்றி என்ன சொல்லி இருக்கிறீங்க, நான் சொன்னதை நீங்க எனக்கு திருப்பி சொல்றீங்க. ஓகே தானே? ஓ சார், நான் அடிக்கடி மைக்க தொடுறேன் இல்லையா சார்? ஓகே ஓகே, வேற யாரும் வர்றீங்களா? இவங்க அடிக்கடி எழும்புனாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டுமா? மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன். வாங்க, முன்ன வாங்க. இவங்களுக்கு ஒரு கைதட்ட கொடுங்க. ஏன்னா நான் ஏன் முன்ன வாங்கிறேன் சொல்றேன்னா, வரவில்லை என்றால் இயேசு அழைத்த போது படகை விட்டுட்டு வந்ததுனால திருத்துவதரானாங்க இல்லையா? வர முடியாது போவோம்னு சொல்லி இருந்தா வரலாற்றில் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள். இது ஒரு நல்ல பண்பு. ஓகே, ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துல சொல்லிருங்க. அன்பியத்தில் இருக்கிற எல்லாருடைய குரலும் கேட்கப்பட வேண்டும்ன்றத வலியுறுத்தியிருக்காங்க. எல்லாருடைய குரலும் மதிக்கப்பட வேண்டும்ன்றத வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் பெரும்பான்மைன்றது அன்பியத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மெல்லாம் அன்பிய திருத்தூதர்கள், ஒவ்வொருத்தரும் நம்ம அன்பிய திருத்தூதர்கள். அப்போ அன்பியம் என்றால் என்னன்னா, அந்த பணி, கொள்கை, பணியை, அதாவது அந்த பணிகளை என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும்ன்றத வலியுறுத்திருக்காங்க. வெரி குட், ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. நல்லது, நீங்களும் இதை தான் சொல்ல போறீங்க. புதுசா ஏதாவது இருந்தால் நான் திருப்பி கேட்பேன். ஒரு உங்களில் நீங்க வேற யாராவது சொல்றீங்களா? சார் வாங்க. இது ஒரு நல்ல பண்பு, வாய்ப்புகளை மாற்றி மாற்றி நம்ம கொடுப்போம். திருத்தூதர்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்க. திருத்தூதர் அவங்க வந்து ஆதி காலத்தில் இயேசுவோட இருக்கும்போது எப்படி வந்து திருச்சபை வளர்த்தாங்கன்றதை பற்றி நமக்கு சொன்னாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இறைவார்த்தையை வந்து கேட்டாங்க, அப்புறம் வந்து நட்பு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அர்த்தம் விட்டு, அதாவது ஷேர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஷேர் பண்ணிவிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து கூடி ஜெபிச்சாங்க. அதை பற்றி சொன்னார்.
அப்புறம் வந்து நம்ம வந்து வவுஸ் எடுத்துக்கிட்டோம். அதாவது நாம் எல்லாம் திருச்செந்தூர்ன்றது வந்து மனசில் அப்பப்போ சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க. நமக்கு நம்ம எப்படி வந்து எல்லாரும் வந்து நம்மளுடைய சுயசிந்தனை பண்ணி நம்ம வந்து லீடர்ஷிப் பண்ணுறது எப்படி வாழ்க்கையில் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அன்பியத்தில் வந்து ஒரு லீடராக இருந்தால் அவங்க பணியை செய்யணும். அப்படிதாண்டி வந்து அவங்க வந்து அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கை தட்டுங்க, கொஞ்சமா கொடுங்க, தைரியமா தட்டுங்க. வேற என்ன இருக்கு, தைரியமா கொடுக்கலாம். ஓகே, ஒரு வார்த்தை. நன்றி. இவ்வளவு நாளும் அன்பியத்துக்கு நாங்க போகிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், 3 வார்த்தை சொல்றோம். அது எங்களுக்கு பைகாட் ஆகி போச்சு. இப்ப இந்த அன்பிய மீட்டிங்ல நாங்க கலந்து கொள்ள போறோம். காலையில எழும்பின உடனே எங்க பேரை சொல்லி இந்த அன்பிய நாங்க குழந்தை இயேசு அன்பியத்தில் நாங்கள் ஒரு திருத்தூதர், நான் ஒரு திருத்தூதர் என்னைக்கு காலையில எழும்பினதும் இந்த ஜெபத்தை சொல்லணும்னு ரொம்ப முக்கியமா உணர்ந்துகிட்டேன். ஓகே, வெரி குட், வெரி குட். இன்னும் சொல்லுவீங்க, வாய்ப்பு தருமே, மற்றவங்க சொல்லலாம். ஓகே, ஒரு 2 தகவல்கள் மட்டும் உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன், எழுதணும்னு கிடையாது, இல்லாதவங்க எழுதிடலாம். அன்பியம் என்பது நீங்க சொன்னது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5க்குள்ள அடக்கலாம். இது ஒரு உறவு சமூகம். உண்மையா பொய்யா? நீங்க சொன்னது கட்டி நான் முதல்ல கேட்டு சொன்னீங்க இல்ல, 200 மார்க்கு தந்தேன் இல்ல. அப்ப உறவு சமூகம் உண்மைதானே? 1. 2வது ஜெபிக்கும் சமூகம். உண்மைதானே? ஜெபிக்கணும் எல்லாரும் சொன்னீங்க. 3வது இறை வார்த்தை சமூகம். உண்மையா பொய்யா? ஏன்னா அடிப்படையா இருக்கிறதே இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையிலிருந்து என்னுடைய கொடைகளும் என்னுடைய உதவிகளும் என்னுடைய உடனிருப்புகளும் இல்லை என்றால் அது நின்று நிலைக்காது. ஒரு சின்ன உதாரணம், நான் உதாரணம் சொல்றேன், நான் உங்கள்கிட்ட கேட்பேன். உங்கள்கிட்ட எல்லாரும் சொன்ன டைம் இல்லை. ஆஸ்பத்திரி போயிருக்கிறேன். அப்போ என்னுடைய மனைவியை பார்த்து அங்கே மருந்து வாங்க வந்த ஒரு குடும்பம், டீச்சர் எப்படி இருக்கிறீங்கன்னு வந்தாங்க. அப்போ ஞாபகப்படுத்தி, நீ எப்போ படித்தேன்? முதல் மனைவி வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் ஒரு பிள்ளை பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா அவளுக்கு முது பெயின், பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறா, நல்ல பெயினாக இருக்கிறனால டாக்டரை பார்க்க வந்திருக்கிறோம். பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அவங்க டாக்டரை பார்ப்பாங்க. நாங்கள் இங்கோடி சுற்றிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மெடிக்கல் காலேஜ், முட்டம் மெடிக்கல் காலேஜ்ன்னு அங்கே ஒன்று இருக்குது. அப்போ கடைசியில் வந்து அவங்க கொஞ்சம் சோகம் அப்படி நிற்கிறாங்க. என்ன கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். கையை பிசைந்துட்டு எப்போ நிற்பாங்க? ஒரு கையறு நிலை, ஏதோ என்ன செய்யறேன்னு தெரியல. டாக்டர் சொல்றாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் இன்னும் எடுத்தாகணும், பிள்ளைக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு, எடுத்து தான் என்கிட்ட காட்டிட்டு தான் போடணும்னு எழுதிட்டு போயிட்டார். காசு இல்லை, அந்த டைமில் காசு இல்லை. ஓகே, அப்போ இதை பார்த்த உடனே இந்த அன்பிய உறுப்பினர்கள் இந்த நற்செய்தி நம்ம பைபிளை வாசிக்க தொடங்கினாலே, ஆலயத்துக்கு வர தொடங்கினாலே, ஜெபத்தில் நம்பிக்கை இருந்தாலே நம்முடைய பார்வை வித்தியாசப்படும். உண்மையா பொய்யா? உண்மை, அப்படிதானே? அப்போ நான் என்னன்னு கேட்டேன். அது 4200 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேன். கையில் காசு இல்லை, போயிட்டு வரணும்னு அவங்க முட்டத்திலிருந்து கல்குறிச்சி பருத்தரை தோட்டம் வரணும். அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், தூரம். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நான் ரொம்ப சிம்பிளா நான் பணம் தரேன். அவங்க அப்படியே, தருவீங்களா சார்? ஆமாம், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நான் அங்கே கட்டிடுறேன் சார், நாளைக்கு கண்டிப்பாக தந்துடுவேன். அதை 2வது பேசுங்க. இன்னைக்கு நான் உடனே சென்ட் பண்ணி கொடுத்தேன். அதை சென்ட் பண்ணி கொடுத்த உடனே அவங்க முகத்தில் முதல்ல தவிச்சிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா ஒரு நிலை? நான் சும்மா கொடுக்கல, ஒரு சேஞ்ச், ஒரு சார் ஒரு கை மாற்று கொடுத்தேன். எடுத்தாங்க. பிறகு ஒவ்வொரு தடவை, சார் எடுத்துட்டேன் சார், டாக்டரை பார்க்க இருக்கிறோம் சார். பாருங்க, ஒரு செயல் அப்படியே அந்த உறவை வளர்க்கும். அதான் மெயின், அதான் வேற என்ன இருக்குது? அப்படியே சொல்லி கடைசியில் அது பெல்ட் போடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் வரும், சார் லீவு கிடைக்கல, பிள்ளை அங்கே போயிருக்கிறா, இப்போ பரவாயில்ல சார். அப்போமா எல்லா டைம்லேயும் ஒரு வார்த்தை வந்துடும், ரொம்ப நன்றி சார். பைசா இல்லாதவங்களும் இல்லை, ஆனால் அந்த ஒரு என்ன சொல்ல, காலத்தார் செய்த சிறிதனினும் ஞானத்தில் மானப்பரிசு. ஓகே, அப்போ 3 வார்த்தைகள் சொன்னா பேப்பர் மாறி போய் என்ன சமூகம்? ஜெபிக்கும் இறை வார்த்தை சமூகம், பகிரும் சமூகம். அந்த இது தெரியும் தானே? தெரிந்த வார்த்தை இல்லைன்னா நீங்க எழுதிடுங்க. இந்த சமூகத்தை உறவு சமூகம் சொல்றாங்க, இறை வார்த்தை சமூகம் சொல்றாங்க,
ஜெபிக்கும் சமூகம் சொல்றாங்க, பகிரும் சமூகம் சொல்றாங்க, பகிரும் சான்று பகரும் சமூகம். ரொம்ப முக்கியமா இதுதான், சான்று பகரும் சமூகம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். நான் எங்களுக்கு ஆமுசான்னு ஒன்று இருக்குது, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம். அடித்தள முழு வளர்ச்சி சங்கம்னா பங்கு பெயர்வனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்பா. ஒரு அருள்பணி பெயர்வனுடைய நோக்கம் எங்களுக்கு சட்டத்தில் இருக்குது, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்படை நோக்கம் கிறிஸ்தவர் பங்கு அருள்பணி பேரவைக்கு. சரி, நான் அதாவது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு செயல், இதுதான் ஒவ்வொரு பங்கினுடைய அடிப்படை, அடித்தளம். என்ன நம்பிக்கை? யாரை நம்புகிறோம்? இல்லை, விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல நம்புகிறேன். அந்த நம்பிக்கையினாலதான் நான் கூடி வர்றேன். அவரை நம்பாம கூடி வரல. அப்படி கூடி வந்தால் அவர் அந்த நம்பிக்கைக்கு நாம் பதில் சொல்லலைன்னா நான் பூஜ்யம், செயல்படாத சுச்சி போன்றவன். புரியுதா? செயல்படாத சுச்சி போன்றவன். ஓகே, அப்ப அந்த சான்று பகர்தல் நற்செய்தி அறிவிக்க சமூகம் 5வது சமூகம் எழுதிட்டீங்க இல்லையா? சரி, சொல்லுங்க சத்தமா. உறவு சமூகம். ஓகே, இப்ப இதுல என்ன பணிகள் நடக்கணும் அதை சொல்லதான் அதை எடுக்க வந்தேன். 5 விதமான பணிகள் இருக்கணும். புதுசுதான் சார், ஒன்று எழுதிக்கிடுங்க. அக்கறை, கேர், அக்கறை. இது தெரியும் அப்படின்னா அக்கறை. எனக்கு என் சகோதரன் மீது அக்கறை இருக்கிறது, ரொம்ப முக்கியம். நான் யாராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இந்த அன்பு சமூகத்தில் எனக்கு அக்கறை உண்டு. இந்த சில பழைய படங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கதவை பூட்டிக்கிட்டு திட்டி வாசல்ல போய் நின்றுக்கிட்டு ராப்புச்ச உண்டோன்னு ஒரு டயலாக் கேட்பாங்க சில பெண்கள். பார்த்துருக்கிறீங்களா? சில படங்கள்ல ராப்புச்சை உண்டோ அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வீட்டில் இன்னைக்கு ஒரு 3 சாப்பாடு அரிசி போடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் உண்டு. குறைந்தது 3 பேராவது மதியம் எதிர்பாராமல் வந்தால் நான் கொடுக்கணும். வீடுகளில் ஒரு காலத்துல திண்ணையை திறந்த திண்ணையா இருக்கும். அதுல ஒரு தலையணை போல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஓரத்துல ஒரு பானை, அதுல தண்ணி கப்பு இருக்கும். ஏன்னா இது பயணிக்கும் சமூகம். ரோட்ல போறவங்க ஓய்வெடுக்க அதுல உட்காருவாங்க, அதுல கொஞ்சம் கண்ணயர்வாங்க, தண்ணி குடிப்பாங்க. இப்ப எனக்கு பாட்டி ஞாபகம் இருக்குது. கிழங்கு அவிச்சு விற்பாங்க. எப்போதும் வந்து கதை பேசுவோம். எங்க இருந்து வரீங்க? அது கருங்கல்ல இருந்து வாரேன். என்ன செய்ய வந்தீங்க? துணி, தக்கலை சந்தையில துணி வியாபாரம் பண்ண வந்தேன். சாப்பிட்டீங்களா? இனி வீட்டில் போய் தான் சாப்பிடணும். தக்கலை கருங்கல் சிலருக்கு தெரியும். தூரம் ஒரு 10, 12, 13 கிலோமீட்டர். கொஞ்சம் கிழங்கு எடுத்து கொஞ்சம் அந்த செம்பந்தியும் தண்ணியை கஞ்சி தண்ணியை கொடுத்துருவாங்க, உப்பு போட்டு கொடுத்துருவாங்க. என்ன நன்மை? அடுத்த சந்தைக்கு வரும்போது அவங்க வீட்டில் கருப்பட்டி, பனங்கிழங்கு, அக்காடி இங்க வந்து இருக்கும். புரியுதா? அப்படி அப்போ அது இப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஓகே, அப்ப அக்கறை. 1 கேர். அவன் மீது எனக்கு அக்கறை உண்டு. விவிலியத்துல ஒருத்தன் கேட்டான், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. வெரி குட், கைதட்டு விடுங்க, கைதட்டிங்க. என்ன பட்டுன்னு எடுத்து கற்பூரம் பூரா இருக்கணும் நாம. அவன் ஆபேல் இல்லையா? கடவுள் கேட்கிறா, உன் தம்பி எங்கே? அவனை பற்றி எனக்கு என்ன? ஆனா அக்கறை இருக்கணும்னு முதல் கொலையிலே சொல்றாரு. அப்படிதானே? அக்கறை. அப்ப நான் சாப்பிடும் போது, நைட்டு நான் சாப்பிடும் போது என் மனசுல வரணும், எனக்கு அன்பியத்துல எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்களா? அந்த ஒரு கேள்வி நான் கேட்கணும். எனக்கு ஃப்ரெண்டு ஒரு பையன் புதன்கிழமை தோறும் 5 பார்சல் வாங்கிடுவான்.
5 சோத்து கடையில் பார்சல் வாங்கிக்கிட்டு அப்படி பைக்கில் போயிட்டே இருப்பான். அந்த நடக்க முடியாம ஓரத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து கொடுப்பான். அவன் சொல்லுவான், அண்ணா நான் 5 பார்சல் வாங்குறேன், நான் 50 வாங்கினா கூட செலவாகும் போல இருக்குது, ஆனால் நான் 5 தான் வாங்குவேன். அந்த இடத்து நடந்து வர முடியாதவங்க அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதனால? அவனுக்கு அந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கு. இப்ப நிறைய பேர் செய்யறாங்க, நிறைய பேர் செய்றீங்க, ஓகே, அக்கறை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு தாங்குதல், நான் என் சகோதரனை தாங்க வேண்டும், தாங்குதல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டைரியை கொஞ்சம், டைரி பென்னு பைபிள் எல்லாம் கொஞ்சம் கீழே வைங்களேன், கீழேயோ அந்த மேலேயோ அப்படி சும்மா பக்கத்தில் அப்படி வைங்க கொஞ்ச நேரம். கொஞ்சம் 2 பேர் கையை கொஞ்சம் திரும்பிக்கிடுங்க, 2 பேர் கொஞ்சம் திரும்பிக்கிடுங்க. உங்கள் லைனில் ஆள் குறவுன்னா பின்னால் பார்த்துக்கிடுங்க. லேசா ஒன்று கொஞ்சம் அசைஞ்சிருந்தீங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் பேருக்கு இப்போ உறக்கம் வர தொடங்கிட்டு, அதனால் 2 பேர், சும்மா 2 பேர், நீங்கள் 2, நீங்கள் 2, நீங்கள் 2, நீங்கள் 2. ஓகே சார், சார் 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 வராங்க, கிட்ட போயிடுங்க. சரி, ஓகே. 1 2 சொல்லிக்கிடுங்க, உங்களுக்குள்ள 1 2 சொல்லுங்க. 1 2 எடுத்துட்டீங்களா? வேற ஒன்று ஆர்டர் முடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ ஒன்னெல்லாம் உங்க 2 கையையும் இப்படி சேர்த்து வைங்க, இப்படி உங்க 2 கையும் நல்லா அழகா விரிச்சு வைங்க. ஒன்றெல்லாம் இப்படி வைங்க, வச்சுட்டீங்களா? இப்படி விரிச்சு இவங்க கரெக்ட், இப்படி 2 கையை இப்படி விரிச்சு இப்படி வைங்க. சரி, அப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வச்சுட்டீங்களா? 1 2 நீங்க 2 பேரும் 5 நிமிடம் உங்க கையை உங்க மேல வைங்கள. ஆனா அத 2 பேரும் கண்ணை மூடிக்கிடுங்க, கையை வச்சிருக்கிறீங்க, நீங்க ஃபீல் பண்ணணும். 5 நிமிடம் கண்ணை மூடி இருக்கிறீங்க, ஒருவருடைய கை உங்க கை மேல இருக்குது, அதை ஃபீல் பண்ணுங்கள. நீங்க சரியா வச்சிருக்கலன்னா கரெக்டா வைங்க. 2 கையும், 2 கை உங்க 2 கை இப்படி திருப்பி இப்படி. ஆமா, தப்பா எல்லாம் வைக்க கூடாது. 1 யாரு கீழே வைங்க, உங்க கை மேல வைங்க, அழுத்தி வைங்க. சரியா இல்லைன்னா சரியா திருப்பிக்கிடுங்க, திருப்பி உட்கார்ந்துக்கிடுங்க. சரி, ஓகே. கண்ணை கொஞ்சம் மூடிடுங்க. ஒரு ஆளுடைய கைக்கு மேல உங்க கை வச்சிருக்கிறீங்க. 5 நிமிடம் வைக்க சொல்ல போறேன், வச்சிருக்கிறீங்க. நீங்க ஃபீல் பண்ண தொடங்குங்க. அந்த செயர்ல கை தாங்காதவாறு பார்த்துக்கிடுங்க. ஓகே, போதும். இப்ப 2 எல்லாம் கையை கீழே வைங்க, 2ஆம் நம்பர் எல்லாம் அதே போல வைங்க. 1ஆம் நம்பர் கை மேல வைங்க. முதல்ல நீங்க எப்படி ஃபீல் சரியா வைக்கலையே, அழுத்தி வைக்கலையே, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யுங்க, அவங்களுக்கு கரெக்டா செய்யுங்க. சிலர் இல்லை நின்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா கூட நிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி கை வைங்கிடுங்க. ஓகே, குட். கை எடுத்துக்கிடுங்க. யாராவது நீங்க கை வைக்கும்போது, அவங்க கை வைக்கும்போது எதையாவது உணர்ந்தீர்களா? சரி. என் கை மேல அவங்க கை வச்சப்போ அவங்க கையை நான் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கையை அவங்க மேல வச்சப்போ அவங்க என்ன தாங்கி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அது என்ன சொல்றது, நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கங்கிற ஒரு வெரி குட். ஒரு கை தட்டு விடுங்க, ஒரு கை தட்டு விடுங்க. ஓகே, வேற யாராவது சொல்ல துடிக்குது மனது? சரி, ஒன்றும் இல்லை. அவங்கன்னு மாத்துங்க, அவங்க பேரை சொல்லுங்க. லேசா நீங்க ஃபீல் பண்ணீங்க, அந்த பாரத்தை ஃபீல் பண்ணீங்க. ஓகே, அவங்கள்ட்ட விடுங்க. ஏன்? அவங்க சொல்லட்டும்.
போது எனக்கு வந்துட்டு உணர்வு என்னன்னா அவருடைய கை நான் பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஒரு உணர்வு என்னது. சரி, என் கை அவருடைய கையில் வைக்கும்போது அவரால் தாங்க முடியுமோ அந்த வெயிட் ஒரு வெயிட் வேற ஏதாவது உண்டா? உங்க கை கனமா இருந்தது அவங்க. சரி, அப்படியே இருந்துக்கிடுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேற யாராவது பகிர்ந்து விழுறீங்களா? சரி. இங்க யார சொல்லி என்ன ஃபீல்னு சொன்னா அவங்களுடைய ஓகே அதனால அந்த நேரத்துல எனக்கு என்ன சொன்னா அவங்களுடைய மனக்கவலை மனபாரம்லாம் என்கிட்ட எனக்காக வேண்டிக்கோங்க. அப்படியே நீங்க நினைச்சீங்க. நீங்க மைக்கு வாங்குங்க. அப்படியே நீங்க நினைச்சீங்களா? மைக்கில் சொல்லுங்களா, அழகா சொல்லுங்களா. என்ன நினைச்சீங்க? மைக்கு கொஞ்சம் எனக்குள்ள ஏதோ ஒரு இது இருந்துச்சு. நீ கவனிச்சுக்கிடுங்க. எனக்குள்ள ஏதோ ஒன்று இருந்துச்சு. என்னுடைய பாரம் எல்லாம் ஏதோ எனக்குள்ள இருந்ததுன்னா எனக்கு இறக்கி வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி அவங்களுடைய குறைகளை வந்து என்கிட்ட கொடுத்த ஒரு ஃபீல். ஓகே, அந்த வார்த்தைகளை பாருங்க, குறைகளை பாருங்களை. வெரி குட். அப்படியே இருங்க பாப்போம். வேற யாரு? சார் நீங்க சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. பேர்? ஹலோ. என்னுடைய கரங்களை சாரியை தாங்கும்போது என்னுடைய கரங்களை கவனிங்க. என்னுடைய கரங்களின் மேல் இருக்கும்போது அவருக்காக நான் இறைவேண்டல் மட்டும் தான் செய்தேன். இறைவேண்டல் செய்தீங்க. கடவுளுக்கிட்ட இவருக்கு நல்ல வாழ்வு, சுகமான வாழ்வு, எல்லா வளங்களும் நிரப்ப வேண்டும் என்று. ஓகே. நீங்க சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. அவர் பேர் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நாளை வரும்போது எல்லா பேரும் எல்லாரும் சொல்லணும். என்ன இருக்குது? அவர் வரும்போது நமக்கு அது பாரமா இருக்குது. நம்ம கை அவரை தாங்கும் போது ஒரு சப்போர்ட் கிடைச்ச போல இருக்கு. அப்படிதானே? வெரி குட். வேற யாராவது? நீங்க சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க. சிஸ்டர் பெவின் சிஸ்டரோட கை நான் வைக்கும்போது மனசு வந்து லேசா இருந்தது. ப்ளஸ் ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆச்சு. ஓகே. அவங்க சொல்லிட்டு சொல்றேன். லிஜிக்கு கையில் நான் வைக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மனசில் வெளிப்பட்டது, பக்தி வந்தது. ரெண்டாவது இந்த பாட்டு எனக்கு ஞாபகம், இயேசுவே நீ தொட்டால் போதும் என் நோய்கள். அப்போ அந்த உருக்கமாக அந்த கையை அப்படி ரொம்ப தாங்கி. ஓகே, வெரி குட். நீங்க ஆக்சுவலி சிஸ்டருக்குள்ள கையை என் மேலே வச்சுப்போம். somebody is there to support me. ஒரு ஃபீலிங் வந்தது. நான் அவர் கை வச்சப்போ I felt that I should help others. That is the thing. ஓகே, குட். இங்க வாங்க அம்மா. அக்கான்னு சொல்லாம வாங்க, சும்மா வாங்க. ஓகே. இவங்க கை வரும்போது உங்களுக்கு பாரமா இருந்து அப்படிதானா? 2-3 நாட்களாக உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குது? இருக்குது. சொல்லலாம்னா ஒரு எண்ணத்தை சொல்லுங்களேன். நம்ம நம்பிக்கையானவர்கள் தானே, வெளியே போய் ஒன்றும் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆமா, ஏதாவது ஒரு சில கருத்துக்களுக்காக நாங்கள் ரொம்ப வருஷமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த சேவியர் ஃபாதர் இருக்கும்போது கூட அவர் தியான இல்லத்துக்கு போகும்போது அந்த கவுன்சிலிங்கில் அவரை கேட்டார், உங்கள் பங்கில் இந்த மாதிரி பாபு செலின் ஒரு ஃபேமிலி இருக்கிறாரா? அவர் அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருந்த குறுக்குகள் அடிக்கும் ஒரு அன்னையின் ஜெபத்தையும் ஒரு ரோசரையும் அவங்களுக்கு கொண்டு கொடுங்கள் அப்படின்னு. அடுத்த நாளைக்கு இங்கே வரும்போது ஃபாதர் வரும்போது இங்கே தியானம் நடத்திட்டு இருந்தேன். சுற்றி ஆலயம் ஃபுல்லாக இருந்தது. பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. அப்போ வந்துட்டு அவர் அந்த ஜெபத்தையும் ரோசரியை எங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அவர் இறந்த 7 வருஷம் ஆகும்போதும் எங்களுக்கு நாங்கள் அந்த அனுபவிக்கின்ற அந்த கருத்துக்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை இனியும் கிடைக்கவில்லை. இனியும் எங்களுக்கு தாங்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, உட்காருங்க. நேரம் இல்லாதனால பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் கனத்த இதயத்தோடு இருக்கிறான்.
ஒவ்வொரு மனிதனும் சாஞ்சிக்க ஒரு தோள் கிடைக்குமான்னு இருக்கிறான். அதான் இயற்கை. அப்ப அந்த தோள் கொடுக்கிற ஒரு பணியையும் இந்த அன்பியம் செய்தது என்றால் அன்பிய கூட்டத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. நான் எதுக்கு அன்பியத்துக்கு போனோம்? கணவன் மனைவி உறவுல மெயினா என்னது? கணவன் மனைவி அப்படின்னு அந்த உறவுல அவங்களுக்கு அந்த உறவின் பிணைப்புல அர்த்தம் என்னது? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கல, தாங்குறாங்க. ஒருவருக்கு ஒருவர் தாங்குறாங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க உங்க கணவனை கட்டி பிடித்து கொண்டு 5 நிமிடம் மூச்சை இழுத்து விட்டுட்டு இருந்து பாருங்க. அல்லது மனைவியும் கணவனும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்து பாருங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே சரண்டர் ஆகி இருந்து பாருங்க. முதல்ல பெருமூச்சு இப்படி வரும். இந்த தாங்குதல் என்பது அன்பியம். அங்க உள்ள 20 அல்லது 22, 10, 15 குடும்பங்களை தாங்க வேண்டும். புரியுதா? தாங்குதல் ரொம்ப சக்தியானது, ரொம்ப ரொம்ப சக்தியானது. அந்த கை வைக்கும் போதே தெரியும் நான் பாரத்தோடு இருக்கிறேன். இதை தான் மற்றவங்க தப்பா பயன்படுத்திடுவாங்க. அப்படியே தலையில கை வச்சோன்னா விழுந்துருவாங்க, 4 பேர் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தன்மை இருக்கிறது. வெரி குட். அப்ப ஒன்று என்ன சொன்னேன்? அக்கறை. உன் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது. அக்கறை இருக்கிறதுனால தான் கையை கொடுத்தீங்க. ஒரு கம்பல் பண்ணி கொடுத்தாலும் 2வது தாங்கினீங்க. ஒரு அக்கறை இருக்கிறது, தாங்குதல் இருக்கிறது. 3வது பகிர்தல். 3வது பகிர்தல். இந்த பகிர்தல் என்பதுல என்னுடைய பாணி என்ன அப்படின்னா, பசியோடு இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்கிற வழியையை சொல்லி கொடுத்துட்டு அவன்கிட்ட இறைவார்த்தையை சொன்னா எடுவிடும். முதல்ல இறைவார்த்தை சொன்னீங்கன்னா, நீ என் மேல ஒரு அக்கறையும் இல்லையே. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நான் தப்புன்னு சொல்லல. அந்த பொருளாதாரம் என்பது அவனுக்கு நான் வழிகாட்ட வேண்டும், சப்போர்ட் பண்ணணும், உடன் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம். ஒரு கிணறு வேலை செய்துட்டு இருந்த ஒரு ஆள் அந்த மருந்து வச்சதுல இறந்துட்டார். ஓகே. 3 குழந்தைகள், ஒரு தாய். அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்? எப்படி நான் வாழ போறேன்? ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 3 ஆடுகள் வாங்கி கொடுத்தாங்க. அன்பியம் 3 ஆடுகள் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பசு வாங்கி கொடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு பிழைக்க முடியுமா? ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னா, அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அவங்க தாய் வீட்டில் பசு வளர்த்து பழக்கம் உள்ளவங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இப்ப கிடைச்சிச்சு. அதை வளர்த்தாங்க, பால் கறந்து அந்த அன்பியத்தில் முடிவு எடுக்கிறாங்க, நான் இந்த வீட்டிலிருந்து தான் பால் வாங்கணும், வீட்டிலேருந்து பால் வாங்கணும். அது சிலர் சொன்னாங்க, நாங்கள் இதில் வாங்கிட்டு இருக்கிறோம், வேணா அடுத்த மாதம் அப்படின்னு ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அந்த குடும்பத்திற்கு யார் தாங்கு பொருளாக மாறிட்டாங்க? அக்கறை இருந்ததால். புரியுதா? இவ்வளவு ரொம்ப சிம்பிள். அக்கறை, தாங்குதல். அதனாலதான் என்ன வந்தது? பகிர்தல். பாருங்க, ஒன்னும் அதனாலதான் பகிர்தல் வந்தது. இதெல்லாம் இருக்கணும்னா அதுதான் உண்மையான பணி. இந்த பணி புரிதல் தான் கடவுள் விரும்புறாரு. பெரிய வியாழக்கிழமை, ஒவ்வொரு வருடமும் வியாழக்கிழமை ஆலயத்தில் போய் அந்த குருவானவர் பாதம் கழுகுற சடங்கில் நாம் பங்கு பெற்று, சும்மா உட்கார்ந்துகிட்டுல பங்கு பெற்றுட்டு வரும்போது நம்முடைய மனதில் பதிய வேண்டிய ஒரே வார்த்தை, நான் யாருக்கு பணிபுரிகிறேன்? நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? என்னுடைய பணி என்ன? எங்க ஊர்ல ஒரு ஃபாதர் ஹென்சன் திருநயனார் குறிச்சியில் இருக்கிறாங்க. இந்த டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டுருவாங்க, இந்த
பாதம் கழுவுதல் சடங்கு. கணவர்கள் எல்லாம் ஒரு சைடு இருப்பாங்க, மனைவிகள் எல்லாம் ஒரு சைடு இருப்பாங்க, மாறி மாறி பாதம் கழுகணும். கலிஞ்சவரசம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிந்து ஏரியா. அதில் உள்ள ஹிந்து மத தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பட்டையெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் கெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபாதர் பாதம் கழுவுனாங்க, அவங்களுக்கு பாதம் கழுவுனாங்க. அப்ப உறவு சமூகம் என்பது கிறிஸ்தவர்கள் மட்டுமா? ஒரு கேள்வி. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைத்துன்னு சொன்னீங்க. ஆனால் கடவுள் கிறிஸ்தவர்களை மட்டும் ஒருங்கிணைக்க வரவில்லை. ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேயா? இறுதியாக பணிதல். அப்ப பணிதல் சொல்லிட்டேன் இல்ல? பணிதல். பணிதல் மிகப்பெரிய பண்பு. என்னுடைய வார்த்தைகள் அதுல போயிடலாமா? ஓகே. அப்போ 5 விதமான பண்புகள், 5 விதமான கூறுகளோட ஒரு அன்பியம், இப்படியெல்லாம் இருந்தால்தான் அன்பியம். இது எல்லாமே அடங்கியிருக்கு. என்னையோட இந்த வகுப்பை முடிக்கிறோம். திரும்பிடுங்க. பாருங்க, திருச்சட்டம் கொடுத்திருக்கிற மிக உன்னதமான ஒன்று இறை வார்த்தை, இரண்டாவது நற்கருணை. இறை வார்த்தையிலே கடவுள் நம்மோடு பேசுகிறார், இயேசு நம்மோடு பேசுகிறார், தூய ஆவி நம்மோடு பேசுகிறார். இதை எத்தனை முறை உணர்ந்திருக்கிறோம்? இதையெல்லாம் மனதில் கொண்டு வருவோம். இந்த பொக்கிஷமான இறை வார்த்தை எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்கிறது. தந்தையே, இந்த இறை வார்த்தையை நான் உணர்ந்து கொண்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய அன்பையும் என்னுடைய பங்கை செயல்படுத்த என்னை ஒரு கருவியாக மாற்றும் என்று அந்த உணர்வோடு இப்பொழுது நாம் அஞ்சலிக்கு வருவோம். முன்னாடி வாங்க. தெரிஞ்சவர்கள் சேர்ந்து பாடுங்க. 3 பேர் வாங்க. அஞ்சலி தீப தூப மலர் அஞ்சலி. ஓகே, அஞ்சலி தீப அஞ்சலி இறைமகனே தீப அஞ்சலி வாழ்வழிக்கும் வல்லவனே இறை மக்கள் யாவருக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி இறை மகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லவனே இறை மக்கள் யாவருக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அஞ்சலி தூப அஞ்சலி இறை மகனே தூப அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லவனே இறை மக்கள் யாவருக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அனைவரும் தலைவணங்கி இறை வார்த்தைக்கு மரியாதை செலுத்துவோம். ஒரு வார்த்தை மட்டும். இந்த நாளை காலையிலேருந்து இது ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிடுங்க. சிலர் செய்வீங்களா தெரியும். அந்த மூச்சை உள்ள நீங்கள் சாதாரணமாக மூச்சு இழுக்கிறத ஒருக்கா ஃபீல் பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுக்கிறீங்க இல்லையா? இந்த மூச்சு இழுக்கும் போது உங்கள் மனசில் வர வேண்டிய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரை பண்ண முடியுது இல்லை? வெளியே விடும்போது என் மேல் இரக்கமாயிரும். சரியா? வெளியே 2 சேர்த்து சொல்லுங்க. மூச்சு மனசுக்குள்ள தான் சொல்ல முடியும். ஓகே, நாளையிலேருந்து முயற்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுங்க, நல்ல வார்த்தை. சரியா? ஓகே, குட். நாளை மீண்டும் சந்திப்போம்.